ரீசெண்டாக ஒரு மீன் பார்த்தேன். வாத்தியாரே, நீங்க மட்டும் அரசியலுக்கு வரலன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைங்க இருக்காங்கன்ற தெரியாமையே போயிருக்கோம். ஓகே, அது உங்களோட பொலிட்டிக்கல் திங்ஸ், அது உங்களோட ஒப்பீனியன், லெட் இட் பி. ஆனா அவரு அரசியலுக்கு வந்தனால தான் வாட் கைண்ட் ஆஃப் ஜெம் ஹி இஸ் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு பர்சனை சான்ஸே இல்லை. லீவ் யுவர் பொலிட்டிக்கல் திங்ஸ் aside. ஓகே, நான் இங்கே அதை பற்றி பேசவே வரல. பட் அந்த மனுஷனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஒரு விஷயம். அதை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். நான் உடனே வந்து உங்கள் அண்ணன் அது பண்ணுற இது பண்ணுறாரு, இல்லை உங்கள் தலைவர் அது பண்ணுறது பற்றி நான் எதுவுமே பேச கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ ஹியூமனா, ஆஸ் அ பர்சனா, நிஜமாலுமே அவர் ஜெயிச்சிட்டாங்க. யார் அவ்வளோ அப்படி எப்போ கேட்டாலும் அவர் நடிக்கிறாருங்க. நடிக்கிறவன் எவ்வளோ அவ்வளோ நடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது எக்ஸ்போஸ் ஆகிடும். ஆனால் ஒரு மனுஷன் பியூர் லவ்வை காட்டுறது, அதோட வெளிப்பாடு தாங்க இது. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நாங்க என்னைக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டோம். லவ். அந்த அன்புக்கு எதுவும் ஈடாகாது.